அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத்தானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இந்த பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் நவரட்னம் அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு மூலிகைகளும் உடல் நலமும் பகுதி 2 ஒரு அருமையான பேச்சை பேச வருவார்கள். அதன் பிறகு அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழி நடத்துவதற்காக சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோ சுந்தரலிங்க மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியானத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கமும் தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும். நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன இனிமையை தரும் ஒரு அமைதியான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்து வைத்து சந்தோஷமாக கைகளை கட்டிக் கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து
சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இந்த தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியான நிகழ்வுக்கு ஏற்ற மன அமைதியை தரும் இசையை யூகேயில் இருந்து வழங்கிய மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தினை தியான நிகழ்வினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் டிஎம்சி தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனவார வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து அதிகாலையில் நடத்திய சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து, மற்றும் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேரம் கருதி. அடுத்ததாக எங்களது சிறப்பு பேச்சாளராக டாக்டர் எஸ் நவரத்னம் ஐயா அவர் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் இந்த தளத்தில் வந்து தியானத்தில் கலந்து கொண்டு அருமையான பேச்சுக்களையும் கேட்டு கலந்துரையாடலும் ஈடுபடுவார். அது மாத்திரமில்லாமல் அவர் 46 வருடங்களுக்கு மேலாக NHS-இல் வேலை செய்து இருக்கிறார் மற்றும் பல கம்யூனிட்டி சேவைகளையும் செய்து வருகிறார்கள். அவர் ஒரு வருடத்துக்கு 2 முறை இலங்கையில் சென்று அங்கும் சேவையாற்றி வருகிறார்கள். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு மூலிகைகளும் உடல் நலமும் பகுதி 2. போன முறை பகுதி 1 பேசியிருந்தார், இந்த முறை பகுதி 2க்கு வருகிறார். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய ஐயா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பேசுறது கேட்குதா? கேட்குது. நன்றி. எல்லாம் வல்ல இறைவனது பாதார விந்தங்களை வணங்கி, எனது குருநாதர் சிவகோபி சுவாமி அவரை மனதில் நிறுத்தி, எனது பெற்றோர்களை நினைவு கொண்டு இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். முதற்கண் இந்த உலக சமாதான நல்லெண்ணக்குழு அதை நடாத்தி வரும் ஸ்ரீகந்தராஜா அருந்ததி அவர்களுக்கும், அவருடன் ஒத்துழைத்து இந்த தளத்தை நடத்தும் எல்லோருக்கும் எனது நன்றிகள். இந்த தளத்தில் இன்று என்னை பேச அழைத்ததற்கு நன்றி. இந்த தலைப்பு முந்தைய நான் பேசின தலைப்பு தான், ஆனால் அதில் பல விஷயங்கள் தங்கியிருக்கின்றது. ஒன்று, நாம் உணவு உண்ணும் பொழுது எமது தாயாரோ சகோதரியோ சமைக்கும் பொழுது, சில ஆண்களும் சமைக்கிறார்கள், சமைக்கும் பொழுது பல விதமான காரங்கள், இனிப்பு வகைகள், புளி வகைகள் எல்லாம் சேர்த்து மூலிகைகளை சேர்க்கிறார்கள். சேர்க்கும் பொழுது நமது உணவு ருசியாகவும் நல்ல பயனுள்ளதாகவும் வருகின்றது. அது மாத்திரமில்லாமல் சில மூலிகைகளை நாங்கள் நேராக எடுத்து கழுவி சாப்பிடுகிறோம். அந்த மூலிகைகளை பற்றி நாங்கள் நினைப்பதில்லை. ஆனால் அந்த மூலிகைகள் நமது உடலுக்கு எவ்வளவு நன்மை பயக்கிறது, உடல் நலத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உடலுக்கு வரும் சக்திக்கும் உதவுகின்றது. பல மூலிகைகள்லேருந்து புரோட்டீன் சக்தியும் இருக்குது, கொழுப்பு சக்தியும் இருக்குது, கூடினது இனிப்பு சக்தி, அதை விட பல விட்டமின்ஸ். அதை பற்றித்தான் நான் இன்று பேச வந்திருக்கின்றேன். சில பேர் யோசிக்கலாம், ஒரு இறைச்சியை சாப்பிட்டால் அந்த இறைச்சியில் இந்த மிருகம்
இலகுலையை சாப்பிட்டு இருக்கிறபடியால் நேரடியாக எங்களுக்கு புரோட்டீன் விட்டமின் பெறுதுண்டு. ஆனால் அப்படி தேவை இல்லை. அது சாப்பிட்டால் வரலாம் தான், என்றாலும் அது இல்லாமலே மூலிகைகளை சாப்பிட்டு அதே நன்மை பெறலாம் என்ற கருத்தை இன்று நான் வைக்கின்றேன். எங்கள் மூதாதையர்கள், அதுவும் கிழக்கு தேசத்தவர்கள், இந்தியா வம்சாவளியன், அவர்கள் கொல்லாமையை கடைப்பிடித்தார்கள். ஆனால் இந்த பிற நாட்டுகளில், ஐரோப்பா, அந்த குளிர்பிரதேசங்களில் அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் அந்த காலத்தில் வரவில்லை. அந்த மூலிகைகளை வளர்ப்பதற்கும் அவருக்கு வசதியும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. ஆனால் இந்தியா இலங்கை ஆண்ட பிறகு அவர்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்தது. அதனால் இங்கேயும் கிரீன் ஹவுஸ் எல்லாம் வச்சு மூலிகைகளை சில பேர் வளர்க்கிறார்கள். அதை கூறிக்கொண்டு இப்பொழுது நமது பேச்சுக்கு வந்தால், ம் 3000 வருஷத்துக்கு முன்னம் திருமூலர் கூறியிருக்கிறார், நமது உடம்பு ஒரு கோயில், அதில் ஆன்மா இருக்கின்றது. அதை பாதுகாத்தால் ஆன்மாவை நாம் ஈடேற்ற முடியும். நாம் பிறந்ததன் நோக்கம், இந்த உலகத்தில் மனித பிறந்த நோக்கம் இந்த எமது ஆன்மாவை ஈடேற்றி இறைவனடி செல்வதற்கு. அதற்கு எமது உடம்பு தேவைப்படுகின்றது. அதனாலே நாங்கள் எங்கள் உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. உடம்பினர் ஒரு பொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல திருவள்ளுவரும் இந்த விஷயத்தில் புலால் உண்ணாமையை பற்றி பேசியிருக்கிறார். கொல்லான் புலால உண்ணாதும் எல்லா கைப்பு வழங்கும் ஒன்று. ஆனால் கொல்லாமல் புலால் உண்ணாமல் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்றதையும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் உணவு உண்ணும் பொழுது அளவாய் அந்த உணவு செமித்த பிறகு உண்ண வேண்டும் என்றது. அந்த உணவு செமிப்பதற்கு பல மூலிகைகள் உதவப்படுறது. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். முன்பு கூறியபடி விரைவாக அந்த சிலைத்தை கொண்டு போகிறேன். ஹெல்த்தி பாடி என்னென்ன ஹெல்த்தியாக இருக்கணும்ன்றது. பிறகு உடம்புக்கு தேவையானது அந்த நல்ல சக்தியுள்ள உணவு, விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் என்று பல வகை. அது மாத்திரமில்லாமல் நாம் நல்லா வாழ்கிறதுக்கு நல்ல எமது பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்க வேணும். ஆல்கஹால் குடிக்காமல் இருக்கணும், ஸ்மோக்கிங்லாம் இருக்கணும், மற்ற துப்புரவாக இருக்கணும். அப்படி முந்தைய பேசின விஷயம்தான். அதில் தியானத்தையும் கடைசியாக கூறியிருக்கிறேன். அது நல்லது. அதை நாங்கள் இந்த தியான தளத்தில் செய்கிறோம், மற்றவர்களும் செய்வார்கள் என்று நம்புகிறேன். இந்த மூலிகை என்றால் என்னென்று கூறியிருக்கிறேன். அது சின்ன அளவில் தானே உடம்பில் பல விதமான இதுகளை அந்த நடக்கும் மெட்டபாலிசம் என்று சொல்கிறது, அதை தெளிவாக பண்ணுறது மூலிகை. அதில் முந்தி நான் பேசின விஷயங்கள், ஒன்று கொரியாண்டர் சீட் என்றால், மற்றது கொரியாண்டர்ன்றது தமிழில் கொத்தமல்லி இலையிலையும் சத்து இருக்கு. அதோட சஃப்ரான், மஞ்சள், அதை பற்றி கூறியிருக்கிறேன். பிறகு இஞ்சி பற்றி கூறியிருக்கிறேன். அது முக்கியமான ஒரு மூலிகை, அதை பற்றி பேசியிருக்கிறேன். அதோட turmeric, மஞ்சள், பச்சை மஞ்சள்,
அதை கூறியிருக்கிறேன். எங்களுக்கு படங்கள் தெரியல, போடுறீங்களோ? ஓ, இல்ல வேற இல்லை ஒன்று நீங்க ஷேர் பண்ணல. ரைட். போமாங்கால பெருசாகுங்க, என்லார்ஜ் பண்ணுங்க. லைக் பண்றது. தெரியலையே. இந்த நடு பாக்ஸில் போய் செய்தீங்களா என்லார்ஜ் பண்ணும் பெருசா வேறு. இந்த இதுக்குள்ள இந்த நடுவில் தெரியுதா? நான் காட்டுறேன். எங்க அந்த உங்களோட பாக்ஸுக்குள்ள ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க. enlarging this picture. இதுல அமர்த்துங்க. இங்க பாருங்க, இதுல ஸ்கொயர் ஒன்று ஆமா. இருக்குது. மகள் வந்துட்டா பரவாயில்ல. ஓகே, சரி. கண்டுட்டா? ரைட். யா ரைட். Now you can see it better. யா இது முந்தி கவர் பண்ண விஷயம்தான். அது பிறகு இப்போ புதுசாக நான் எடுத்த விஷயம் உண்டு, மாதுளம்பழம். இன்று பேசாத விஷயம். இதுவும் நாங்கள் ஒரு வீடுகளில் வளர்க்குற, அங்கே இந்தியா இலங்கையில் வளர்க்குற ஒரு செடி. இங்கேயும் கிரீன் ஹவுஸில் வளர்க்கலாம். அது ஒரு பார்க்கலாம். அதில் வர்ற பழங்கள் நல்ல ருசியானது. அதோட அதில் நல்ல சத்து இருக்குது. அதோட இந்த கோதுல நிறைய சத்தும் மருத்துவ உணவுமாகும். அதுதான் நான் கூறுகின்றேன். அதுக்கடுத்து வல்லாரை என்றது ஒரு நிலத்தில் படுற ஒரு செடி. அதில் அது நெடுகம் திரும்ப திரும்ப முளைக்கும். வேர் இருந்தாலும் வேரிலேருந்து முளைக்கும். அது எங்கும் உலகத்தில் பல இடங்களில் வளர்க்கிறார்கள். அது நல்ல ஒரு தாவரம். அதில் அந்த இலைகள் உணவுக்கு உதவும். அதில் மருத்துவத்தன்மையும் இருக்குது. வல்லாரின் மருத்துவத்தன்மை, புண்கள் இருந்தால் வல்லாரி அரைச்சி பூசினால் மாறுமாம். மற்றது எங்கள் உணர்ச்சி நரம்புகள் பலப்படுத்துறதுக்கு உதவும். நமக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு அதை குறைக்கும். மற்றது எரிவு வர்ற புண்களை மாற்றுறதுக்கு உதவும். அதோட எங்களுக்கு இருக்கிற சில பேருக்கு அந்த நாளங்கள் வெரிகோஸ் பெயின்ஸுக்கு வல்லாரியை சாப்பிட்டால் அதில் பூசினால் மாறும். அதோட இரத்த பிளாக் ஆகிறது. அது பொல்லாத ஒரு பாதிப்பு. அதுக்கும் வல்லாரை சாப்பிட்டா குறைவுமாம். எங்களோட மூளை நல்லா வேலைக்கு உதவுமாம். நீங்கள் எல்லாரும் அதிகமாக பயப்படுற விஷயம் இந்த மறதித்தன்மை. அதுவும் வல்லாருக்கு சாப்பிட்டால் குறைவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். இது இதை மாதுளம்பழத்தை பற்றியது. அதிலேயும் பல விதமான இனிப்புத்தன்மை குறைவு. ஆனால் அதில் நிறைய அந்த உணவில் நல்ல உணவை நல்லா சமைக்க பண்ணுறதுக்கும், இல்லை ஹார்ட், கிட்னிஸ் மற்ற கேன்சர் ஃபைட் பண்ணுறதுக்கும் உதவுதான் அந்த மாதுளம்பழம்.
பிளட் ப்ரெஷரை குறைக்குது, ஹார்ட் டிசீஸை குறைக்குது. மாதுளம்பழத்தின் இது மாதுளம் தோலை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதில் அதுலேயும் நல்ல சத்துக்கள் இருக்குது. அந்த புண்கள் மாறுறதுக்கு உதவும். அது மாத்திரம் இல்லாமல் இருதயம் நோய் அது எல்லாத்தையும் குறைக்கும். நாங்கள் மாதுளம் தோலை பாவிக்கிறது இல்லை, ஆனால் அதை அவிச்சு அந்த தண்ணியை குடித்தா நல்ல சத்து இருக்குன்னு படித்தேன். அதோட அந்த மாதுளம் அந்த தோலை காய வச்சு அதை ஒரு தேநீர் மாதிரி குடிக்கலாம். மற்றது அந்த பவுடரை எண்ணெயோட சேர்த்து தலையில் பூசினால் அந்த முடி வளரும். மற்றது சொடு தன்மை குறையும். மிகவும் நல்ல ஒரு அந்த மாதுளம் பழ தோல் முந்தி பேசின விஷயம் கடுகு எல்லாம் முந்தி பேசின விஷயம். பிளாக் பேப்பரை முந்தி பேசிட்டேன். சீரகத்தை பற்றி பூந்தி பேசிட்டேன். சீரகங்கள் உணவு பேசுனது இதில் இருக்கும். மற்ற கராம்பு பேசிட்டேன். உள்ளிப்பூண்டு அன்னைக்கு எழுப்பி உணவு பேசின நம்ப இல்லை. அது ஒரு நல்ல மூலிகை. நாங்கள் உணவில் சேர்ப்போம். அது நிலத்துக்கு கீழே சின்ன பெயர், ஆனால் அந்த முடி வெளியில் இருக்கும். அதில் இலைகள் இருக்கும். அதில் நல்ல சத்துக்கள் இருக்குது. பிளட் ப்ரெஷரை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் என்றால் நமது உடம்பில் நடக்கிற சில கெட்ட ரியாக்ஷன்ஸை குறைக்கும். மற்றது இன்ஃப்ளமேஷன், உடம்பில் அலர்ச்சி பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உள்ளிப்பூண்டு பாவிச்சால் குறையும். அதோட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறைக்கும். மற்றது நோய் தடுப்பு சக்தியை கூட்டும். கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும் என்று சொல்கிறாரு இந்த உள்ளி. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வழக்கமாக பாவிக்கின்றோம். மற்றது இந்த அத்லீட்ஸ் என்றது இந்த உடல் பயிற்சி, ஓட்டம், பாய்ச்சலுக்கு உள்ளிப்பூண்டு சாப்பிட்டால் கூட அங்கே சில நேரம் சோதிப்பார்கள். உள்ளிப்பூண்டு சாப்பிட்டு வந்தார்கள் அத்லீட்ஸை. மூட்டு நோக்கும் குறைவாக இருக்கும்னு சொல்கிறார்கள். இது முந்தி பேசின விஷயம். கருவேப்பிலை, பாய்ச்சலும் நிறைய கருவேப்பிலை நல்ல விஷயம் இருக்கு. கருவேப்பிலையை சாப்பிடும் பொழுது வயிற்றில் சில பாதிப்பு உள்ளவாக்கி நெஞ்சிருப்பு வரலாம். இது நான் பேசாத விஷயம். கொய்யா மரம், கொய்யா இலை. இதுவும் எங்களோட தோட்டங்கள், வீட்டு தோட்டங்களில் இருக்கிற மரம். இந்தியா, இலங்கையில் அது இந்த சீதோஷ்ணம் சரியான இடத்துல வளரும். நல்ல பழங்கள் வரும். இங்கே பார்க்கலாம், மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா. அதோட நல்ல மழை பெய்தால் நம்ம மண்ணில் தண்ணி தங்கி இல்லாமல் இருக்கிற இடங்களில் அதோட தடியை நட்டும் விடலாம். அல்லது அதை அப்படித்தான் வளர்ப்பார்கள். கொய்யா இலை, கொய்யா பழம். கொய்யாப்பழம் நல்ல சத்து உள்ளது. அது பிறகு நான் ஒரு முறை பேசவும் தெரியாது, இந்த கத்தாழை, வெள்ளைக்கத்தாழை. அதுவும் இந்த வெப்பநிலை கூடிய இடங்கள்லாம் வளரும். இலங்கை, இந்தியாவில எல்லாம் தோட்டத்தில் இல்லாமல் காட்டிலே வளரும்.
இந்த இங்கே இந்த நாடுகளில் தொட்டியில் வச்சு வீட்டுக்குள்ளே அல்லது கிரீன் ஹவுஸ் என்று சொல்லி உஷ்ணம் ஆன அறையில் வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தான தப்பிள்ள கத்தாழை இப்படி முள்ளுவோட அதில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது. இன்ஃப்ளமேஷன் அந்த கத்தாழை உள்ளே இருக்கிற அந்த சளி மாதிரி இருக்கிற சொப்டான இதை எடுத்து புண்களில் வச்சால் புண் மாறும். அது குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். நமது மூளைக்கு வருகின்ற அழுத்தத்தை குறைக்கும். நமது மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். அதை விட பல தோல் நோய்கள் அக்னி என்று பரவுகிறது, காஞ்சி போகிற தோல், எரிவு பட்டால் அல்லது சொரேஸ் என்ற வருத்தம் வந்தால் இந்த கத்தாழையால் குறைக்கலாம். அதோடு அந்த கத்தாழைத்தான் பல சொகுசு காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்கிறோம், முகத்துக்கு பூசுகிற ஜெலி இதெல்லாம் பார்க்கிறார்கள் கத்தாழை. அதுபோல இன்னும் ஒரு மூலிகை வெந்தயம். வெந்தயத்துக்கு ஆங்கிலத்தில் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் என்று சொல்கிறது. அதுவும் அது அதிகமாக இந்தியாவில் வளரும். அதில் அந்த பூக்கள் மஞ்சளால் வெள்ளையாக இருக்கும். அந்த அந்த பூக்கள் தாங்களாகவே வேறு வெந்தயம் இல்லாட்டிலும் தாங்களே அந்த பழத்தை உண்டாக்கி அந்த சீட் தான் வெந்தயமாக வர்றது. அதோட இந்த பூக்களும் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நாங்கள் அதிகமாக அந்த சீட்ஸை தான் பாவிப்போம். அது மாதிரி சாரி இந்த கொய்யா இலைகளில் தேநீர் காய வச்சு தேயிலை மாதிரி பாவிக்கலாம். அது இரத்தத்தில் உள்ள சுகரை குறைக்கும். கொய்யா தண்ணி குடித்தால் டயபெட்டிக்ஸுக்கு அந்த இன்சுலின் தேவை குறையலாம். ஆனால் இல்லையே சப்பி சாப்பிட முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்காது. ஆனால் பல இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும் அந்த கொய்யாயில். கொய்யா பழத்தை பற்றி நான் சொன்ன மாதிரி அதில் ஃபைபர் கூட இருக்கும். அதனால் கொய்யாப்பழம் சாப்பிட்டால் நாம் உண்ணும் உணவில் இனிப்பு சத்தை உள்ளுக்கு உறிஞ்சிற தன்மை குறையும் என்றால் அதில் ஃபைபர் இருக்கபடியா. அதனால் அதை சாப்பிட்டால் நமக்கு சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். அதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதை விட எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட்டும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், இதயத்துக்கு நல்லது. இப்படி பல விஷயங்களை நாம் தெரியாமலே அவர்களை நாங்கள் நாளாந்தும் பார்ப்போம். அது எங்களோட நல்ல விஷயம் என்று. கொய்யா பழம் திறமையான பழம். அது இலங்கை இந்தியாவில் லேசாக கிடைக்கும். அதுபோல் துளசி நம்ம பேசாத ஒரு மூலிகை. இந்த துளசி இந்தியா அந்த பக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அது அந்த இலைகள் நல்ல வாசமாக இருக்கும். அதோட அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் அந்த வைத்தியத்துறையில் பார்ப்பார்கள். அதோட இந்த இந்துக்கள் துளசியை இந்த கண்ணனுக்கு விரும்பிய ஒரு தவறாக பார்த்து அதை கோயில்களில் பார்ப்பார்கள். அந்த இலையை
சாப்பாட்டுலேயும் சேர்க்கலாம். பார்த்தா ஒரு மின்ட் க்ளோவ் மாதிரி அந்த உணவு டேஸ்ட் இருக்கும். அதோட அது நல்ல ஒரு விஷயம். துளசி எங்களோட வீடுகள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும். அந்த துளசி இலையில இந்த எல்லா மூலிகைகள்லையும் ஒன்று இருக்குது, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, மற்றது சில உடம்புல இருக்கிற செயல்பாடுகளை நல்ல வழியில் கொண்டு போகிறது எல்லா மூலிகைகள்லையும் இருக்குது. இப்போ அது மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாத்தையும் இந்த மூலிகைகள் உதவி பண்ணுறது. அதோட இந்த துளசி இலை காய்ச்சல் வர வைக்கி, இருமல் இருக்க வைக்கி கொடுக்கலாம், அவிச்சு கொடுக்கலாம், தண்ணியை கொடுக்கலாம். அதோட பிளட் சுகர் கண்ட்ரோலை கொண்டு வரும். அதனால் இது ஒரு முக்கியமான நல்ல ஒரு மூலிகை துளசி. துளசி அதை சொல்கிறது இந்த இது ஒரு பழத்தில் இருந்து வர்றது சேகோ என்று சொல்லி தோடம்பழ தண்ணியில் சேர்த்து குடிக்கலாம். இந்த சேகோன்றது சின்ன ஒரு ஒரு வித மாதிரி சாஃப்டாக தண்ணியில் போட்டால் விட்டமின் சி நிறைய இருக்கும். அதுவும் நல்ல நல்ல எல்லா மூலிகைகளுக்கும் உள்ள நல்ல உணங்கள். சில நேரம் தொய்வு, இருமல் எல்லாத்துக்கும் அது குடிக்கலாம். துளசி. அடுத்து நான் கூற வர்றது உங்களை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இது முருங்கை, கரிமுருங்கை. இது நாடுகளில் நிறைய வளர்ந்த ஒரு மூலிகை. அது பெரிய மரமாக வளரும். ஆனால் அந்த இலைகள் சின்ன இருக்கு, சின்ன இலை, பல இலைகள் சேர்ந்து தான் ஒரு கொப்பில் இருக்கும். அந்த பூக்கள் வெள்ளை நிறம் வந்து அவர் காய், நீண்ட காய், அதான் முருங்கைக்காய். இதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ முருங்கை இலையில நல்ல விதமான சத்துக்கள் உண்டு. அது இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல், ஃபங்கஸ் எல்லாத்தையும் தணிக்கும். மற்ற இந்த இலைகளை இந்த மாதிரி உட்கொண்டால், சொதியில் போட்டோ மறுத்தோ கொண்டால் அது மூளைக்கு நல்லது. இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதில் விட்டமின் ஏ இருக்கிறபடியால் கண்ணுக்கு நல்லது. அது மாத்திரமில்லை, அதை சாப்பிட்டால் இரவில் பார்க்குற பார்வை புதுமையாக வரலாம். ஒரு ஜிங்க் என்ற ஒரு அருமையான ஒரு கெமிக்கல் இருக்குது. அது நமது உடம்புல இன்சுலின் செக்ரீஷனை ரெகுலேட் பண்ணுமாம். அதாவது இந்த முருங்கையில் சாப்பிட்டால் டயபெட்டிக்ஸுக்கு முன்னேற்றம். அதோட அந்த இலையை ஒவ்வொரு மாதிரி சாப்பிடலாம். அதில் அதை அவிச்சு சால்ட் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு ஒரு சொதியாம் வைக்கலாம், கறியாம் வைக்கலாம். மற்ற முருங்கைக்காயை பற்றி உங்களை யாருக்கும் தெரியும். அதை பற்றி கணக்கு சொல்ல தேவையில்லை. அதுக்கு நியர்லி 1 மீட்டர் நிலத்துக்கு வரலாம். வேறு மாதிரி எத்தனை விதமாக சமைக்கலாம். அதில் மிச்சம் திறமையான ஒரு மூலிகை. அந்த மூலிகை சாப்பிட்றதால கால்சியம், உடம்புக்கு கால்சியம் சத்து கூடும் என்று கூறுவார்கள். விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. மற்றும் இன்னும் ஒன்று நான் கூற வருவது வேம்பு. இது நீம் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பெரிய மரம் தான். ஆனால் இதில் இருக்கிற இலை ஒரு மூலிகை. நான் இதை வர்ணித்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதில் இருக்கிற மூலிகை சத்து என்ன? இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். டயபெட்டிக்ஸ் இந்த இலையை குறித்த சாப்பிட்டால் பிளட் சுகர் குறையும். நான் அனுபவத்தில் சொல்லுவேன். மற்றது கேன்சர் தடுப்பு சக்தி இருக்காம். மற்றது நோய் தடுப்பு சக்தியை ஊட்டும். அதோட அந்த இலையில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அரைச்சி பூசினா குறையும்.
அதை அவிச்சு காய்ச்சல் வர கொடுப்பார்கள். மற்ற பல்லில் வருத்தம் இருந்தால் கொடுப்பார்கள். மலேரியா காய்ச்சலுக்கும் அந்த இலையை அவிச்சு அவர் கொடுப்பார்கள். அந்த இலை சின்ன குருத்தா இருக்கும் பொழுது சாப்பிடலாம். அந்த வேம்பு மரத்தில் பழம் சின்ன பழம்தான், ஓக் ட்ரீல வர்ற பழம் மாதிரி. ஆனால் அந்த பழத்தில் இருக்கிற விதை அதுலேயும் நல்ல சத்து இருக்கு. அது எண்ணெய் எடுக்கலாம், வேப்பம் எண்ணெய். வேப்பம் எண்ணெய் பல நோய்களுக்கு பார்ப்பார்கள். வேப்பம் எண்ணெயை அரை வேறு எண்ணெயோடு சேர்த்து தலையில் பூசினால் அங்கே இருக்கிற பேன் போன்றதுக்கு தடுப்பாக இருக்கும். வேப்பெண்ணெயை குடித்தால் குடலில் இருக்கிற வேர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய ரவுண்ட் வேர்ம், அந்த பெரசைட்ஸ் வெளியில் வரும். இளம்பதில் நமக்கு வேப்பெண்ணெய் கிழமைக்கு ஒரு குடிக்க வைப்பார்கள். அப்போ வேப்பெண்ணெய் பல விதமான நல்ல மருத்துவம் இருக்கு. மலேரியாவுக்கும் கொடுப்பார்கள். அந்த வேப்பம் பட்டயம் எடுத்து இந்த ஆயுர்வேதிக் வைத்தியத்தில் பார்ப்பார்கள். கிட்டத்தட்ட நேரம் வந்துவிட்டது. இந்த மூலிகைகள் என்றால் பல இருக்கின்றன. இன்றும் நான் பலது கூறவும் இல்லை. இந்த நெல்லிக்காய், நெல்லி மரம், மற்றது ஆவரசம் மரம், மற்றது பாவக்காய், துவரம்பருப்பு, பைத்தங்காய், கத்தரிக்காய், வண்டிக்காய், சுண்டங்காய், பனை மரம், பனங்கிழங்கு, மற்றது நாவல் மரம், அப்படி முசுட்டை, தூதுவளை, மொசுக்காய், கொவ்வை, ஆஞ்சோண்டி, மரவள்ளி, ராசவள்ளி, எல்லாம் மூலிகைகள் உண்றதால நமது ஆரோக்கியம் கூடும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு உங்களுக்கு இருக்கும் நன்றி சொல்லி விடுகின்றேன். வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. அதாவது எங்களுடைய மூலிகைகள் எங்களோட ஸ்பைஸ் ரேக்ல இருக்கிற மூலிகைகளையும் மற்றும் மற்ற பிளான்ஸையும் பற்றி அருமையான விடயங்களை பற்றி கூறியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கருத்துக்களை கூற வழிக்கிடுவோம். கருத்து கூறுவர்கள் தயவு செய்து கையை போடவும். இப்பொழுது முதலாவதாக ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் அல்ஸ்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். அழகான கருத்துக்கள். சாதாரணமாக இப்பொழுது இந்த புலம்பெயர் நாட்டிலே உணவிலே சேர்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது கறிவேப்பிலையை பற்றி சொல்ல போனால், ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஜெர்மனிக்கு வந்த நேரம் கறிவேப்பிலை கிடையாது. நாங்கள் மருந்துக்காக இந்த சீன கடைகளை நோக்கி போக வேண்டும். அப்பொழுது இந்த பெருஞ்சீரகம் இவைகளுக்காக வேண்டிய கடைகளுக்கு போன பொழுது அங்கே அந்த தேயிலை வாங்கிட்டு வர சொன்னால் பெருஞ்சீரகத்தை வாங்கிட்டு வந்தாங்க. ஏனென்றா அது அப்படித்தான் இருந்தது. அப்போ இவங்க வாங்கிட்டு வந்த பிறகுதான் பெருஞ்சீரகம் அவங்ககிட்ட இருக்குது என்று தெரிஞ்சது. கருவேப்பிலை எங்களுக்கு கிடையாது. இங்கே தற்பொழுது தான் கருவேப்பிலை எல்லாம் கிடைக்கிறதே ஒழிய முந்தி இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் அந்த துளசி எடுத்தால் எங்களுடைய நாட்டு கருந்துளசி
மற்ற சாதாரண துளசி இங்கே சாதாரணமாக உணவிலே சேர்க்கிறார்கள். இவர்களிடம் இருக்கிற அறிவை நாங்கள் இவர்களிடம் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இறைச்சி கடையில் வேலை செய்வேன். பூஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த பூஸ்ட் எல்லாருக்கும் நல்ல விருப்பம், அழகாக சாப்பிடுவோம். ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், கழிக்கிற இறைச்சியும் கழிக்கிற கொழுப்பும் தான் பூஸ்ட். அப்போ அதுக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த பூஸ்டுக்குள்ள இவர்கள் சேர்க்கிற பொருட்கள் என்ன என்று சொன்னால், இஞ்சி, உள்ளி, கருவா இவைகள் சேர்க்கப்படுகின்றது. இதுதான் அந்த பூஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைச்சியை நாங்கள் சாப்பிடுகிற அந்த விடயத்தை நல்ல ருசியாக்குகின்றது. ஆகையினாலே இதை நாங்கள் சாப்பிட அதுக்குள்ள என்ன கிடக்குன்ற எங்களுக்கு தெரியாது. இவர்கள் வெளிநாட்டவர்கள் அதை அழகாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஏலக்காய் எல்லாம் பயன்படுத்துவார்கள். கற்றாழையை எடுத்துக்கொண்டால், நான் இலங்கைக்கு போன நேரம் இந்த வெயிலுக்குள்ள மாட்டுப்பட்டு போனேன், சிக்கப்பட்டு போனேன். தோல் எல்லாம் பொங்கி போச்சு. டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. கிரீம் இங்கே வந்தேன், அண்ணன் தான் இருந்தார். நீ என்று சொல்லி போட்டு கத்தாழையை வெட்டி தோலுக்கு பூசினார். இந்த கத்தாழையும் தயிரும் தான் என்னை இந்த இலங்கையில் காப்பாற்றினது. ஏனென்று சொன்னால், இந்த வெக்கைக்கு என்ன செய்கிறன்றது எங்களுக்கு தெரிய இல்லை. நாங்கள் புலம்பெயர் நாட்டிலிருந்து திருப்பி எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த விளைவையில் இருந்து எங்களை காப்பாற்றியது கற்றாழை தான். இந்த வெந்தயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த எங்கள் சுகர் அதாவது கூடிச்சுன்னு சொன்னால், வெந்தயத்தை ஊற வச்சு அதில் முளைகட்டை வச்சு தான் நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு 3 விரலால் எடுத்து சாப்பிட்டேன்டா சுகர் நார்மலான நிலைக்கு வருகிறது. நான் அதிகம் ஊசி கூட உயர்த்தி பாவிக்கிறதில்லை, அளவான நிலையிலே இருக்கிறது. ஆகையினாலே பல பொருட்கள் ஐயா நவரட்னம் ஐயா அழகாக சொல்லியிருந்தீர்கள். எத்தனையோ பொருட்கள் எங்களுடைய கையிலே இருக்கின்றது. இதை விடுத்து நாம் மருந்தண்டு உடலெல்லாம் மருந்தாக்கி வச்சிருக்கிறோம். இது என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கருவா, நான் சொல்ல மறந்து போன கருவா முக்கியமான ஒரு மூலிகை. நன்றி ஐயா. கருவாலையும் சொல்றாங்க, ஸ்லோன் கருவா இஸ் த பெஸ்ட். மற்ற கருவாக்கள் சரியில்லைன்னு ஓப்பனாவே சொல்றாங்க. நீங்க செக் பண்ணலாம், அதே நீங்க கவனிச்சு கொள்ளணும். ஸ்லோன் கருவா தான் பெஸ்ட். அடுத்த அருந்ததி சொல்லுங்க. மற்ற கருவாய பட்டை என்று தான் சொல்றவங்க, பட்டை என்று சொல்றவங்க அதை விட சரியில்லைன்றவங்க. எங்கட அந்த சுருளா இருக்கிற அந்த கருவா தான் நல்லவன்றவங்க. கருவாயில சரிதான். அந்த காலத்துல அம்மா இலங்கையிலேருந்து ஏற்றுமதியான பொருட்கள்ல கருவாம் உண்டு. நன்றி. அருந்ததி அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்களே. மிகவும் சிறப்பாக மூலிகைகளும் உடல் நலமும் என்று சொல்லி, உடல் நலத்துக்கு மூலிகை எவ்வாறு உதவுகின்றது என்பதை பற்றி மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் என்னென்ன எங்களுக்கு அது என்ன விதத்தில் பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் மிகவும் சிறப்பாகவும் அறிவுபூர்வமாக எங்களை தந்ததில் நாங்கள் தொடர்ந்து இதை பாவித்து கொண்டிருந்தாலும் ஒரு ஆள் சொல்லிக்கல திரும்ப அதுக்கு நாங்கள் இன்னும் கூட முக்கியத்துவம் கொடுப்போம். அதையும் கூறிக்கொண்டு மிக்க நன்றி. உங்களோட அருமையான பேச்சுக்கு மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக தமயந்தி சிங்காரவடி அம்மா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நவரத்னம் ஐயா மிகவும் அருமையாக பேசினீர்கள். நல்ல மூலிகைகள் எல்லாம் எடுத்து வைத்து, ஆனால் வழக்கமாக இதெல்லாம் நாங்கள் எங்கள் கிச்சனுக்குள்ள இருக்கிற சாமான்கள் தான் என்றாலும் இவ்வளவு தூரம் மிகவும் அற்புதமான சாமான்கள்னு நீங்கள் இப்பதான் சொல்லி தந்திருக்கிறீர்கள். இனிமேல் அவைகளை எல்லாத்தையும் பாவித்து நாங்கள் நலமாக இருப்போம் என்று நன்றி கூறி விடைபடுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக கனடாவில் இருந்து ஆனந்தி பாலதாசன். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். டாக்டர் நவரத்னம் ஐயா, உண்மையில இன்றைக்கு அந்த அண்டையான் தொடர்ச்சி அண்டையம் எல்லாம் கணக்க மூலிகளை பற்றி சொன்னீங்கள், இன்றைக்கும் சொன்னீங்கள். உண்மையில எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. அநேகமாக நீங்கள் சொன்ன முழுக்க எங்களோட கிச்சனுக்கேயும் இருக்குது. நாங்கள் வளர்க்குறோம். எங்கே போனாலும் எடுத்து இந்த துளசி, கற்பூரவள்ளி, அது வழித கற்பூரவள்ளி சொன்னீங்களோ தெரியா? போன முறை சொன்னீங்க என்ன? அதுகளெல்லாம் உண்மையில நல்ல சாமான்கள். நாங்கள் ஒரு கொஞ்சம் வருத்தம்ன்றோன்னா உடனே டாக்டர்கிட்ட போடுறது அது கூடாது. இதுகளை அவிச்சு நாங்கள் இதுகளை பாவிச்சு இது பண்ணமுண்டா சைட் எஃபெக்ட்ஸும் இல்லையா என்ன? மற்றது எங்களுக்கு இவ்வளவோ ஆரோக்கியத்தை கொடுக்குறது. மிகவும் நன்றி ஐயா.
மேல நல்ல அருமையான இது பேச்சு மேல. நன்றி. மிக்க நன்றி. நன்றி. இது வந்து எமது மூதாதையர்கள் தாய்மார் பேத்திமார் தான் கை மருந்து என்று சொல்றது இந்த மூலிகை பாவிக்கிறது. நன்றி. நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் ஐயா நீங்கள் மூலிகையும் உடல் நலமும் என்று கூறினது இது 2வது பகுதி. முதலாவது பகுதியிலேயும் நீங்கள் எல்லாம் மற்றவர்கள் சொல்ற மாதிரி எல்லா மூலிகைகளையும் கவர் பண்ணி விட்டீர்கள். நானும் வீட்டில் இங்கே யூகேல கருவேப்பிலை, வெள்ளரை, மற்றது அலவீரா, துளசி இதுகளெல்லாம் வளர்த்து மற்ற மூலிகைகள் சமையல் அறையிலே இருக்குது. ஆனா இந்த இந்த தாவரங்களை வளர்த்து வருகிறேன். ஆனால் ஒன்றே இந்த நாங்கள் கடைக்கு போய் இந்த முருங்கையிலே அதுகள் வேண்டது எனக்கு ஒரு கார் வேண்டின பிறகு எனக்கு அது வேண்ட விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுல கெமிக்கல்ஸை போட்டு அந்த இலைகளை கொண்டு வந்து கழுவினா அதுல நுரையா வருது. அதுல உள்ள கெமிக்கல்ஸை சாப்பிட்டு எங்களுக்கு கூட வருத்தத்தை தேடுறதை விட அதை சாப்பிடாம விடுறது நல்ல போல இருக்கு. இப்ப இலங்கையில் இருக்கும் போது அது சரியாக படுகிறது. ஏன்னா நாங்க மரத்துல இருந்தே பிடுங்கி சமைக்கிறோம். ஆனால் இங்கு வேண்டதுல கொஞ்சம் இது இருக்குது என்று சொல்லி என்ன கெமிக்கல்ஸ் இருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பிறகு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இங்க சமைக்கிறது என்று கூறிக்கொண்டு நான் சாட் பாக்ஸ் வாசிக்கிறதே. சாட் பாக்ஸ்ல ஒன்று தான் இருக்குது. கலா மகாலிங்கம் கனடா போட்டிருக்கா. தேங்க்யூ யோர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், வெரி குட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர், கம் அகெயின். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். சுவேந்திராம்மா, நீங்க சொல்றது முற்றும் உண்மை. நாங்கள் இலங்கைக்கு போகும் பொழுது யார் போனாலும் முருங்கை இலையும் முருங்கைக்காயும் கொண்டு வாங்கோ என்று சொல்லி அங்கேருந்து வர்றது தான் சமைப்போம். இங்கே வந்து முருங்கையில வாங்கி சமைக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நன்றி. இது முருங்கைக்காய் பவுடர் விற்கிறாங்க, இந்த அமேசான்ல வேண்டலாம், மற்றது லோக்கலா வேண்டலாம் பவுடர். சரி, மீரா நாயந்திரன் அம்மா. வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும். வணக்கம் டாக்டர். நான் டாக்டர் நவரத்னம் ஐயா, நல்ல அற்புதமான பேச்சண்டை தந்தீங்கள். உண்மையா அது உங்களுக்கு பிரயோசனமானது. தெரிஞ்சிருந்தாலும் அதை நாங்கள் பாவிக்கிறேன் இல்ல. என்னண்டா இப்ப நீங்க சொன்ன அப்புறம் அந்த மாதுளம் தோல் எல்லாம் உண்மையா எறிகிற நாங்கள் என்ன பாவிக்கிறேன் இல்ல. இப்ப நீங்க சொன்ன அப்புறம் ஞாபகம் இனியாவது அவிச்சு அதை பாவிக்க வேணும்ட்டு. அதே மாதிரிதான் அந்த கற்றாழையெல்லாம் கார்டன்ல இருக்குது, கஷ்டப்பட்டு வளர்க்கறது. ஆனா பாவிக்கிறேன் இல்லை, என்ன செய்யறேன்னே தெரியல, அப்படியே இருக்கும். நல்ல விஷயங்களை நீங்க சொன்னீங்க, இனியாவது நாங்க பாவிப்போம். மிகவும் நன்றி ஐயா கூட. மற்றது நான் அறிஞன் மாதுளங்க இந்த தோலை பவுடர் ஆக்கி போட்டு டூத் பேஸ்ட் பவுடர் மாதிரியும் பாவிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அது மாதுளம்பழத்துல இருக்கிற நன்மைகள்ல அதுகளையும் ஒன்று. மற்றது நான் சில அறிவித்தல சொன்ன பிறகு நீங்க பேச ரெடியாகலாம. ராஜேஷ் பாலா அம்மா அவர்கள், அதாவது நாளை காலமே வழக்கம் நாங்கள் 9 மணிக்கு எக்ஸசைஸ் செய்ய இருக்கின்றோம். இப்போ இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக தியானம். இந்த 11 மணிக்கு யூகே நேரம் மனோகரன் அவர்கள் சமநிலை கொண்ட நட்பண்பு வளர்ச்சி பற்றி பேச வருவார். மட்டக்களப்பில் இருந்து அவர் பேச முடியாட்டிக்கு இந்த காலநிலை காலமாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள் பேசுவார்கள். அவர் வராட்டிக்கு மற்ற டேக் ஓவர் பண்ணுவா. அவ வந்து மட்டக்களப்பில் இன்னொரு பகுதியிலிருந்து வாரப்படியா அங்கே மழைகள் ஒன்றும் இல்லை என்றபடியா ஓகே அங்கே கரண்ட் இல்லை என்று கேள்விப்பட்டேன் இன்றைய காலமே. பேருந்து நாளைக்கு இரவு பூனம் ஷர்மா அவர்கள் யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். அவர் ஒவ்வொரு முதலாவது திங்கட்கிழமையிலும்
யோகா நிகழ்ச்சி நடத்துவதற்கு வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கிறன்னு கூறி என்னுடைய நிகழ்ச்சி நிரலை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது ராஜேஷ் பாலா அவர்கள் நோர்த்லாந்தில் நேர்ந்து பேச வருகிறார். வணக்கம் எல்லோருக்கும். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி ஐயா. டாக்டர் நவரத்னம், மிகவும் மிக மிக முக்கியமான விடயங்கள் போன தடவை இப்பவும் பேசினீங்க. என்னென்றால் எங்களோட தமிழ் மக்கள் இதெல்லாம் மறந்து போனாங்களான்ற யோசனை வருது எனக்கு. ஏனென்றால் பாட்டிகளுக்கெல்லாம் டேக்அவே தான் செய்யணும். அதுல எல்லாம் அவ்வளவு கெடுதல் தெரியாமல் இருக்குது. இளந்தலைமுறை மட்டுமில்லை, குடும்பங்கள் கூட டேக்அவே தான் எடுக்கணும் கணக்கு. நான் இங்கே வந்து இவ்வளோ காலம் என்ன பட்டு எனக்கு நிறைய பக்கத்தில் தமிழாக்கள் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெள்ளக்காரர். நான் சமைக்கிற சமையலில் உள்ள மூலிகை வகைகளுக்கு தான் அதுகளுக்கு விருப்பம். ஏனென்றால் எங்களின் சமையல் இருக்கிற அருமையான டேஸ்ட் டேக்அவேல இல்லை. அடுத்தது டேக்அவேல எல்லாம் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. இப்போ ஹை நம்பர் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு 10 காரணங்களில் ஒரு காரணம் ஃபுட் என்று சொல்லப்படுது. இந்த ஃபுட் என்றால் டேக்அவே ஃபுட். பர்டிகுலர்லி இந்த முதலெல்லாம் இலங்கையில் இருக்க நான் கேன்சர் பெருசாக கேள்விப்படையில் லண்டனுக்கு வந்து ஆரம்ப கால வேலை செய்யக்கையும் கேன்சர் கொஞ்சம் தான் இருந்தது, பிரஸ்ட் கேன்சர் இருந்தது கண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தா அப்டோமினல் கேன்சர், இன்டெஸ்டைனல் சார்ந்த கணக்க கேன்சர் எங்கள் ஆக்களுக்கும் இருக்குது. இதெல்லாம் ரிலேட்டட் டு ஃபுட். இந்த ஃபுட்ன்றது அங்கே தானியங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பெட்டகம். அதுக்குள்ள குப்பையெல்லாம் கூட்டினா என்ன நடக்கும்? அதுதான் நடக்குது. அதுகளை நாங்கள் என்னென்று how we going to promote healthy eating to Tamil people என்றதா எனக்கு யோசனை. 1991ல் 92-93 நினைக்கிறேன், ஏஷியன் கம்யூனிட்டியில் ஹை ரேட் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் ரிலேட்டட் இல்னஸுக்கு அப்போ தெரிஞ்சது. இந்த சென்சஸில் வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் the first health promotion officer of Asian community என்னை நியமிச்சோடனே இந்த வேலை ரிசர்ச் பண்ணுறதும் அவன் ஹெல்த்தி டயட் ஃபேக்டர்ஸை பற்றி ரிசர்ச் செய்கிறது எனக்கு தந்தது. அதுகளும் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட நிறைய இருக்காதபடியாக சாமான்கள் அவை செய்கிற சாப்பாடுகள் தான் இந்த டயபெட்டிஸுக்கு கூட காரணமாக இருக்குது. அப்போ நாங்கள் ரிடியூஸ்டு எங்களோட ஆகள்கிட்ட எத்தனையோ பேரோட டயபெட்டிஸ் இருக்குது, கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்றது உடனே சொல்லுவேன். 45 வயது டயபெட்டிஸ் என்று சொல்லுவேன், ஹார்ட் டிசீஸ். இதெல்லாம் ஃபுட் ரிலேட்டட் இல்னஸஸ். தயவு செய்து நிறைய ரிசர்ச் எல்லாம் செய்திருக்கிறோம், நிறைய ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறாங்க, பர்டிகுலர்லி எத்னிக் மைனாரிட்டி அண்ட் ஹெல்த். அதுகளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட இயற்கை மூலிகை சார்ந்த உணவுகளை சாப்பிடுங்க. ஏனென்றால் நாங்கள் அதற்கு உதாரணம். நாங்கள் இன்று எங்களுடைய பாரம்பரியத்தை செய்து கொண்டிருக்கிற பெண்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் முடியுமான வரைக்கும் நீங்கள் தேவையானதெல்லாம் நாங்கள் வரைக்கும் பச்சை மிளகா வாங்கிக்கலாம், அது கருவேப்பிலை கண்ணில் வானையில் வருஷ கணக்காக. இப்போ எல்லா இடமும் எல்லாம் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி தமிழ் கடைகளில் சாமான் வாங்க கவனமாக இருங்க ப்ளீஸ். பிகாஸ் அவங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்ப்ரே லோட்ஸ் திங்கண்டு எல்லாரும் சொல்லிக்கணும். ஆனால் நாங்கள் முருங்கங்காய் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கடைகளில் வாங்கலாம், சில விலைகளில் கத்திரிக்காய் வாங்கலாம், பாவக்காய் வாங்கலாம். அவங்களெல்லாம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறது இருக்கிற இல்லை. ஸோ முடியுமான வரைக்கும் நான் பாவக்காய் எல்லாம் இங்கிலீஷ் கடைகளில் வாங்கியிருக்கிறேன். ஸோ முடியுமான வரைக்கும் ஐயாவின் அறிமொழிகளை கேட்டு அருமையான அறிவு சார்ந்த மூலிகை சார்ந்த சாப்பாடு சார்ந்த விஷயங்களை கேட்டு எங்களோட இளையந்தலைமுறைக்கு சொல்லுங்கன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். உண்மையாமா இப்போ இந்த சாப்பாடுகளை நீண்ட காலத்துக்கு வைக்கிறதுக்காக நைட்ரைட் என்ற ஒரு கெமிக்கலை போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறார்கள். அது கடைகளில் அதில் நாங்கள் தவிர்க்க வேண்டும். நன்றி. டாக்டர் ஜெகநாதன், ஈஸ்லாண்டில் நீங்கள் பேசுங்க. நன்றி டாக்டர் நவரத்னம். அருமையான 2வது ப்ரெசன்டேஷனையும் நான் கேட்டேன். கத்தாழை என்றது அலுவேராவா? என்னோட ஒர்க் பண்ண ஒரு நர்ஸ் வந்து 50 வயது ரிட்டையர் பண்ணி போட்டு அலுவேரா ப்ரொமோட் பண்ற ஒரு கம்பெனியில வேண்டி ஷி வாஸ் ஸ்வேரிங், ஷி சேயிங் தான் இப்போ ப்ரொமோட் பண்றதில்ல, அதை எடுக்கிறேன், எனக்கு ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்லி என்னையும் வேண்ட பண்ணினான். அது அமெரிக்கன் கம்பெனி என்றபடியா
அது அவைன்ற ஒரு அங்கதான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நான் நினைக்கிறேன் 500 mils போத்தில் வந்து 20 pounds என்ன 12 பேரட்லையும் இருக்குது. ஆனா கடைசியா அவட கேட்கல, அதை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டா, வேற அலுவேரா ப்ரமோட் பண்ணாங்க. அதே நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல கிணக்கு இப்படிதான் நடக்குது. ஆனா அலுவேரா வந்து அந்த ஜேம்ஸ் சொன்ன மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. அப்ப அந்த ஸ்கின் ரியாக்ஷனுக்கு அவர் சொன்ன அலுவேரா தான் போட்டு கிரியேட் பண்ணி இருக்குது. அதோட இதுல கிணக்கு சோப் எல்லாம் இருக்கு. எனக்கு ட்ரை ஸ்கின் வாரபடியா நானும் எல்லாம் ட்ரை பண்ணினான் தான். மற்றது இது ப்ரிசர்வ் பண்றதுக்கு பேக்ஸ் மாதிரி தான் இதை போட்டு நம்ம உடக்குது. நைட்ரைட் நீங்களும் சொன்னீங்க இருக்கும். ஆனால் சில வேலை பார்த்தா ஒரு கோட்டிங் பேக்ஸ் மாதிரி கிடக்குறது. நான் சில வேலை சுடு தண்ணியெல்லாம் கழுவி விட்டா அது போயிடும் செய்யறேன் நான். மற்றது வந்து டாக்டர்கிட்ட போறதுன்னு நீங்க பாடி பண்ணக்கூடாது. ஏன்னா டாக்டர்கிட்ட போறது டயக்னோசிஸ் பண்றது, மருந்து எடுக்கிறது அடுத்த ஸ்டெப் இல்லை. எனக்கு 8 வயதுல டைஃபாய்டு வந்தது. ஹோல் டேர்ம் பள்ளிக்கூடத்துக்கு போகல, எனக்கு தெரியாது 1959 என்ன டயக்னோஸ் பண்ணிச்சு நம்மண்டே அந்த டைம்ல. பட் இவென்ச்சுவலி தே செட் எனக்கு நெருப்பு காய்ச்சல் சொல்லி தான் ட்ரீட் பண்ணவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெருசா ஒரு வருத்தம் வேற இல்லை. 75 வயதா 64 வயதாகுது. ஸோ அது டயக்னோஸ் பண்றதுக்கு டாக்டர் தானே போகணும். அப்ப அது பியூன்னு சொல்றோம், பைராக்சியா ஆஃப் அன்னோன் ஆரிஜின் சொல்லி. காய்ச்சல்னோட எல்லாம் ஃப்ளூவன்ட் எடுக்க முடியாது. You can have had typhoid or something. அப்ப அதுக்கு இப்படி மருந்துகள் சரி வருமோ எனக்கு தெரியாது. இப்ப அதுக்கு இருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் சூட்டபிளா கூட நாங்க போறது டாக்டர் டயக்னோஸ் பண்றது. ஆனா டாக்டர்ஸுக்கு இந்த அறிவு இல்லைன்னு நானும் ஒத்துக்கொள்றேன். இப்ப எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. ஆனா நாங்க பெரிய விளவர்ற கன்வீனியன்ஸ் கன்வீனியன்ஸ். இஃப் யூ ஈட் கன்வீனியன்ட் ஃபுட் யூ வில் எண்ட் அப் வித் பிக் சி. வந்து கேன்சருக்கு பிக் சி என்று சொல்றது. அதை நானும் ஏற்றுக்கொள்றேன். சாப்பிட்டீங்களோ உங்களுக்கு பிக் சி கட்டாயம் வரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருமையான பேச்சு, நன்றி ஐயா. முதல் 2-3 நாளைக்கு கை மருந்துகள் பார்ப்பார்கள், கடுமையான வருத்தம் இல்லாட்டில். ஆனால் கடுமையான வருத்தம் என்றால் நாங்கள் மருத்துவரை போய் தேடி அவர்களுடைய டயக்னோசிஸ் என்னென்ன வருத்தம் நோய் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நன்றி ஐயா. சிட்னியிலேருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர் நீங்க பேச. எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று டாக்டர் நவரட்னம் ஐயா அவர்கள் அருமையாக பேசியிருந்தார். அதுவும் ஒரு வெஸ்டர்ன் எஜுகேட்டட் டாக்டர். இதை கூறுவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது அசைவ உணவு இல்லாமல் சைவ உணவில் சீவிக்கலாம் என்றதை அவர் கூறினது மிகவும் வரவேற்கக்கூடியதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மற்றபடி இந்த இலைகளை பற்றி கணக்க கூறியிருந்தார் ஐயா. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் பாவிக்கிறார்கள். கருவேப்பிலையே கரைக்குள்ளே போடுறது, சும்மா சாப்பிட்ற இல்லை. அதே மாதிரி துளசியிலேயே தண்ணீரில் ஊற விட்டு குடிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். வெத்திலேயே ஏதோ பூசித்தான் வெத்திலேயே சாப்பிடுவினம். அப்புறம் வேப்பமிலேயே வாசலில் கட்டி தூங்க விடுறது, தலைமாட்டில் வச்சிருக்கிறது. பிறகு வெள்ளார சமைக்கிறது, அகத்தியிலேயும் சமையலில் சேர்க்கிறது. இந்த சில திராட்சையிலே இதுக்கண்டு வளருது, இலைக்காக திராட்சைகள் வளர்க்கிறார்கள். அதை சாப்பாட்டில் உருட்டி போட்டு சாப்பிட்றது, சேர்த்து சாப்பிட்றது. அடி கீரை வகைகள் கணக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சமையல். இப்போ சில வெள்ளாரிக்கு சம்பல் மாதிரி செய்கிறது. அப்படியே கனகன விஷயங்கள் இருக்கிறது ஐயா. நீங்கள் சொன்னது அருமையாக இருந்தது. நாங்கள் வெளிநாட்டிலையும் வளர்த்து இந்த மிருகமிலே ஆஸ்திரேலியாவில் வளருது, வளர்த்து நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தலாம்ன்றது தான் எல்லாரும் இங்கே கூறுகிறார்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நான் சொல்றது கேட்குற. அப்ப அடுத்த பேசலாம். எனக்கு அந்த ரூம்ல ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க பேசுங்க ஐயா. குறுக்கள். வணக்கம் டாக்டர் நவரட்னம் ஐயா அவர்களே. இன்றைய தினம் ஆயுர்வேதம், அதாவது மருத்துவமும் உடல் நலமும், சித்த மருத்துவம் உடல் நலம் பற்றிய விடயங்களை அழகாக பேசியிருந்தமை. அன்று எனக்கு உங்களோட தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்றைய தினம் நீங்கள் சொன்னதுக்கு விஷயங்கள் நிறைய உண்மையில இந்த காலத்தை பொறுத்தவரையில
இனி வருகின்ற ஜெனரேஷன், அதாவது வருகின்ற சந்ததிகள் எவ்வளவு தூரம் அதனை பயன்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக அவர்கள் அந்த பழைய மருத்துவ ஆயுர்வேதம் என்று சொல்லுவோம், வேதத்துல அதர்வன வேத பகுதியில இந்த ஆயுர்வேதம் மிகவும் முக்கியமாக சொல்லப்படும். எங்கட தமிழ் சைவ இலக்கியங்கள்ல இருந்துதான் இந்த மருத்துவம் வந்திருக்குது. உதாரணமா 1-2 விஷயம் நானும் சொன்னாங்க. வழிபாடுகள் செய்ய பாருங்கோ, நான் எங்களோட ஆத்மீகமா சொல்லுகின்றேன். அந்த ஆஞ்சநேயர் தன்வந்திரியை கும்பிடுறோம். ஆஞ்சநேயரை கும்பிடுறதுன்னா மூலிகைக்குரிய இந்த கடல் மூலிகை மலையிலேயே அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறோம். அதனால எங்களுக்கு வருத்தம் குறைய வேணும்னு சொன்னா கோயில்ல போய் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை. தன்வந்திரி பகவான் அவர் வைத்தியராக சொல்லப்படுகிற புராணங்கள்ல அப்ப தன்வந்திரியை கும்பிடுறோம். அது ஒரு எங்களுடைய சைவத்தோடையும் தமிழோடையும் கலந்த ஒரு வழிபாட்டு நிலையில வந்திருக்குது. அப்ப அது ஒரு வழிபாடு என்ற வகையில இந்த ஆயுர்வேதத்துக்குரிய முக்கியத்துவத்தை இந்த வழிபாட்டின் மூலமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பசுல இருந்து எடுக்கப்படுகிற இந்த பால்ல இருந்து சகலதுமே பஞ்சகவ்யமாக ஆலயங்கள்ல பாவிக்கிறோம். பஞ்சகவ்யம் என்றது பசுல இருந்து வரப்படுகின்ற 5 வகையான மருத்துவ குணமுடைய விடயங்கள்: பால், தயிர், நெய், கோசலம், கோமயம். அப்ப இவை எல்லாமே இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளாலேயும் வருது. இப்ப அந்த காலத்துல கூட்டரு, மாட்டரு, ஆட்டர் என்று சொல்லி அந்த இது எருக்கள் உருவாக்கியங்கள கூட இந்த பயோகேஸ் கூடி அதுக்குள்ளால தான் வந்திருக்கு. நான் ஒரு முறை என்னோட அனுபவம் வவுனியாவில் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு போயிருந்தேன், அந்த கல்லூரிக்கு. அப்ப அந்த பயோகேஸ் தயாரித்திருந்தார்கள் ஆட்டரு மாட்டருவை கொண்டு. அப்ப இதெல்லாம் அந்த மருத்துவ குணமுடைய விஷயங்களா இருக்கும். இன்னும் 1-2 விஷயங்களை சொல்லி முடியும். ஐயா சொன்னாரோ தெரியா முன்னுக்கு, திப்பிலி, சுக்கு, மிளகு, திரி, கடுகம் என்று சொல்வார். 3 வகையா திப்பிலி, சுக்கு, மிளகு நினைக்கிறேன், திரி, கடுகம் என்று. இவையும் நாங்கள் உணவுல நாங்கள் இன்றும் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பார்த்தோன்னா தேனை என்ன செய்வான் ஆதி காலத்துல நான் அறிஞ்ச மட்டும் இல்லை. இப்ப அண்மை காலத்துல ஒரு வீடியோவும் பார்த்துதான் வெள்ளக்கூட அரைவாசியை அவிச்சு போட்டு மூடையா ஒரு 6 அடி 4.5 5 அடிக்கு கிடங்க கிண்டி அதுக்குள்ள வெள்ளக்கூடையும் தேனையும் எல்லாம் ஒரு விரல்ல வைக்கினோம். பிறகு ஒரு 21 நாளோ ஏதோ ஒரு கணக்கு அந்த நாட்கணக்குல எடுத்து போட்டு அதை சாப்பிட்டா உடல்ல எந்த வகையான நோயும் வராது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நாங்கள் அன்றாடம் பாய்கிற தூதுவளை, வர்த்தக பழம், கொள்ளு, உடம்பு நாங்கள் பெற்ற குறைக்கோன் கொள்ளு தானியம் அதை பாவிக்கலாம் சொல்ல. ஐயா சொன்னதுல கணக்க விஷயங்கள் அதுக்குள்ள நானும் தேடக்கூடியதாக எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது. வெட்டி வேர், இந்த லாமிச்சே வேர், வெட்டி வேரை பத்தி நான் சொல்ல போனேன். இப்ப இந்த ஐயப்ப சுவாமியுடைய காலமாக இருப்பதனால் எனக்கு தெரிந்த விஷயம். நான் ஒரு 6 தரம் ஐயப்பன் சுவாமி மலைக்கு சென்றிருக்கிறேன். வழியில நாங்கள் வேற எதுவும் வாங்கி குடிக்கிறேல லாமிச்ச வேர் தண்ணி அதை கழுவி போட்டு லாமிச்சே வேற அந்த கேரளாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போத்தல் அடிச்சு ஃப்ரீயா குடிப்பினோம். லாமிச்ச வேற ஊற போட்டுருப்பினோம் முதல் நாளே. நல்லா ஊறி இருக்கு, தண்ணியை குடிச்சா உடம்புல எந்த நோயும் கிட்ட அணுகாது. அதே போல இன்னொரு மருத்துவமுடைய இந்த முடக்கத்தான் நிலையை நான் ஒரு முறை சதுரகிரிக்கும் இன்னொரு சிவன் ஆலயத்துக்கும் சென்றிருந்த மலையில இருக்குது. முழங்கால் நோவுதென்று போக அவை அங்க தந்தது எங்களுக்கு இந்த முடக்கத்தானுடைய ரசமா வச்சு குடிக்கலாம். சுடுதண்ணியில முடக்கத்தான உப்பும் மிளகும் போட்டு குடிச்சா அந்த கால் வலி முழங்கால் வலி எல்லாம் போயிடும். அப்ப அந்த அனுபவத்துல நான் சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்றேன். முடக்கத்தான் கீரை இங்க பலர்மூல நிறைய கிடக்கு. முடக்கத்தான் விதையும் பலர்மூல கிடக்கு. பலர்மூல, கருவேப்பமில, முடக்கத்தான், முருங்கை தோட்டம், வாழைத்தோட்டம், மாந்தோட்டம் எல்லாம் இருக்கிறது. பலர்மூல சுத்தி கொஞ்சம் அவுட்ல போக வேணும் இருக்கு. இது இந்த முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல ஐயாவினுடைய தகவல் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வேப்பன் துளிரை பெரிய பிள்ளையான பிள்ளைக்கு குடிப்பினோம். உங்களுக்கு தெரியும் வேப்பன் துளிர். அத இந்த மகளுக்கு நான் கொடுத்த அனுபவம் பக்கத்துல இருந்து சொல்றேன். அப்ப அந்த நல்ல வடிவா வேப்பன் துளிர ஒரு உருண்டையா டெய்லி அந்த கொடுத்து கொண்டு அந்த புண்ணுகள் அதுகள்லாம் மாறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று காய உருண்டை, அந்த காலத்துல தெரியும் 21 வகையான 81 21 சம்திங் அந்த காய உருண்டைய மருத்துவ குணமுடைய இது. இந்த காய உருண்டையை காலையில கொடுக்க வேணும். டீ குடிக்க முதல் அதை கொடுக்கும். அப்போ இந்த பெரிய பிள்ளையான பிள்ளைகளுக்கு உடம்புல உள்ள அந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் இல்லாமல் போய் இதுகள் உண்டாகும் என்று சொல்லப்படுது. இப்படி எங்கட மருத்துவ குணங்கள்ல நிறைய
இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட அதுல சில முக்கியமாக சொல்லி போட்டு குறைதல் என்றாலும் இந்த எங்களது 6 வகையான சுவைகளும் இருக்க வேண்டும் என்றதுக்குரிய காரணம், துவர்ப்பு குறைந்தால் காமாலை ஏற்படும், துவர்ப்பு குறைந்தால் காமாலை ஏற்படும், உவர்ப்பு குறைந்தால் வயிற்று வலி உண்டாகும், உவர்ப்பு குறைந்தால் வயிற்று வலி உண்டாகும், இனிப்பு குறைந்தால் உடல் மெலியும். அதான் டயபெட்டிக்காரர் பாத்தீங்கன்னு சொன்னா சுகர் பேஷண்ட் சரியான மெலிஞ்சு போயிருப்பினோம். அது கூடினாலோ குறைஞ்சாலோ அந்த இனிப்பு குறையக்கூடாது என்ற சமநிலையில பேண வேண்டும் என்ற விஷயம். அதுல புளிப்பு குறைந்தால் உறக்கம் குறையும், புளிப்பு குறைந்தால் உறக்கம் குறையும், கசப்பு குறைந்தால் அடிக்கடி காய்ச்சல் வரும். அதுக்குதான் பாகற்காயை நாங்க சேர்க்கிறோம், பாகற்காய். அதே போல இந்த பிரண்டையும் முக்கியம், பிரண்டை கீரையும் முக்கியமானது. காரம் குறைந்தால் சீரணம் குறையும், அதான் காரத்தை நாங்க சேர்க்கிறோம். இப்படி பல இருக்குது. இதுல முக்கியமானது சொல்லி போட்டு ஐயாவுக்கு நவரத்னம் ஐயாவை கண்டதுல சந்தோஷம். இந்த முதலாவது இதுல நான் வர முடியல, அந்த வகையில இந்த தளத்துக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் கருவேப்பிலைய பழமூர்ல இருந்து கொண்டது நல்லா வளருது, இலங்கையிலிருந்து கொண்டு வந்தா துப்பரவா வளருது. அதுதான் நாங்களும் சொல்ல யோசிச்சேன். நன்றி. அடுத்ததாக மீரா நாயேந்திரமா நீங்க பேசலாம். மிகவும் நன்றி செண்டாந்தரம் எனக்கு தந்ததுக்கும். என்னண்டாயே இப்ப நாங்க ஸ்ப்ரே பண்ணதுகளை நாங்க கெமிக்கல் பாவிக்கப்பட்ட அந்த மரக்கறிகளை இப்ப தமிழ் கடையில வாங்கி பாவிக்கிறோமே, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக போசனா இருக்குமில்ல, இப்ப பாவக்காய் வெண்டிக்காய் அதெல்லாம் போசனா இருக்கிற அதை பாவிக்கிறது நல்லதா? ஆமா. டாக்டர் சிவச்சந்திரிகா நீங்க பேசலாம். வணக்கம். 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 மிக அருமையான தொகுப்பு இன்றைய டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் செய்த இது மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்களோட இதுல அதாவது எங்களிடம் எவ்வளவு உணவே மருந்து என்பதற்கு எங்களோட உணவு முறை வந்து ஒரு மருந்து, அதை நாங்க விட்டு விலகி போகிறோம். இதை கேட்க நன்றாகவே இருந்தது. அதெல்லாம் ஒரு வார்த்தையாக சொல்ல ஒன்று ஓடி வந்தேன். நன்றி நன்றி சொல்லி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க பேசுங்க. இடம் தந்ததுக்கு நன்றி. சுவேந்திர அம்மா கூறிய அந்த கருத்துக்கு, அதாவது இதே நிகழ்வு ஜெர்மனியிலே சாதாரணமாக நடக்கிறது. என்ன செய்கின்றோம் என்றால், மெல்லிய சுடுதண்ணியிலே உப்பை கலந்து கழுவி போட்டு அதை நாங்கள் பாவிக்கிறோம். அது இந்த மருந்துங்கிறது தவிர்க்க முடியாது இங்கே, ஆகையினாலே அதை செய்கின்றோம். ரெண்டாவது, பலர் இங்கே இருக்கின்றவர்கள் தோட்டத்திலே இவைகளை வைத்திருப்பார்கள். அதாவது இப்போ விண்டருக்கு என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், குப்பையை எடுத்து நான் வல்லாரலுக்கு மேலே பொன்னாங்காணிக்கு மேலே போட்டு கல்லையை மூடி வைத்து விடுவேன். வைத்தால் அடுத்த சமருக்கு நான் அந்த கல்லை எடுத்து திறந்தால் அது வளரும். இது ஒரு குறிப்பாக தந்தேன். நன்றி, வணக்கம். ஞானா யோகராஜா பேசுறதுக்கு ஆவலாக இருக்கிறார்கள், நீங்க பேசுங்க. நான் சுஜேந்திரா சொன்ன மாதிரி அந்த இலையில வேண்டினா கழுவுறதுக்கு உப்பு போட்டு கழுவ சொல்லி எனக்கு மாக்கம் பண்ணி சொன்னவன், அதைத்தான் சொல்றேன் வச்சுக்கொண்டுதான் வந்திருந்தேன்னா நான் ஜேம்ஸ் ஆஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டேன். ஆனா அநேகமான மரக்கறிகள் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணித்தான் வாவது. கடையிலே சொல்லுவீங்க வேண்டி கொண்டு போய்க்க நீங்க வடிவா கிளீன் பண்ணி போட்டு சமையங்கன்னு சொல்லி. ஆனா என்னத்துல கிளீன் பண்றதுதான் உப்பு தண்ணியத்தான் சொல்லி நம்ம இல்லை. அதைத்தான் நான் சொல்றதுக்காக கையை வச்சு கொண்டிருந்தேன். சிஸ்குந்தராஜா மாஸ்டர் அழைக்க சொல்லி போட்டார். ஆனால் ஜேம்ஸ் அஸ்டன் மாஸ்டர் சொல்லி போட்டார் எல்லாம். தேங்க்யூ. டாக்டர் சதா வேணும் நீங்க பேசணும். அனைவருக்கும் வணக்கம். அருமையான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது, அருமையான ப்ரெசன்டேஷன் இருந்தது. என்னென்னா இதில் அந்த முருங்கை இலையெல்லாம் நாங்கள் காய வச்சுட்டு வெஜ்ஜில் போட தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுட்டு பவுடர் ஆக்கியும் அதை பாவிக்கலாம். முருங்கையில் இப்போ கூட காலத்துக்கு இங்கே வாங்கினால் அது வாங்கி கொண்டாடுற மண்ணில் அப்படியே எல்லாம் அழகினா படி இருக்கும் மேலே வாசம். அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது கஷ்டம். அப்போ நான் வெளியில் போய் வரைக்கல அதில் கொண்டு வந்து பவுடர் ஆக்கி பாவிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வச்சு பாவிக்கலாம். பலதான் வெயிலில் வச்சு வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சு தான் காய வைக்கணும். அது செய்யலாம். மற்றது அலோவேராவும் பல விதத்தில் கறி காய்ச்சலாம், கறியாக சமைக்கலாம், ஜூஸாக குடிக்கலாம். அதுவும் பல விதத்தில் நன்மையானு தான் கூறுகிறார்கள்.
மற்ற பல இதுகளும் அன்றைக்கு போன தடவையும் கூறியாச்சு. அத்துடன் நிறுத்துகிற நேரத்தை கருத்தில் கொண்டு நன்றி. நன்றி. அடுத்ததாக இறுதியாக டாக்டர் ஜெகநாத் நீங்க பேசலாம். நன்றி. இந்த கழுவுறதுக்கு லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழம் நானும் கேள்விப்பட்டேன். உப்பு ஈக்குவலி கூட்டா இருக்கணும். உப்பு தான் பெட்டர். சாரி, உப்பு தான் பெட்டர் சொல்றேன். ஓகே. பல்லு தேய்க்கிறதை பற்றி சொன்னார்கள் மாதுளம். இதன்படி எனக்கு தெரியும் ஜெஃப்னால் இருக்கீங்களா கரியெல்லாம் பாய்ச்சிருக்குன்றேன். ஆனா இங்க சொன்னார் சிலர் இருக்கல ஸ்டிக்ஸ், அதே என்னென்று ஒர்க் பண்ண தெரியல. ஆனால் அது வந்து எனிதிங் ஒரு என்னன்னு சொல்ல சாண்டியோ கரகரப்பா இருந்தா பல்ல தீட்டு தானே. நாங்கள் கரி எனக்கு ஒரு ஐ கான் ரிமெம்பர் என்னத்துக்கு சொல்லி நான் எதுக்கோ கார்பன் டேப்லெட்ஸ் வேண்ட தம்பி சொன்னார் ஏன் கார்பன் டேப்லெட்ஸ் வேண்டி டோஸ்ட்டை கறிக்க பண்ணி போட்டு சாப்பிட சொல்லி. ஐ டோன்ட் நோ என்னத்துக்கு தெரியல. எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கே இல்லை. அதோடய பார்த்தீங்கன்னா கறியும் ஏதோ ஒரு தெரபிட்டிக்கா இருக்குது இல்லையா? ஐ டோன்ட் நோ வாட் என்னதுக்கு சொன்னு மறந்து போனேன். வேற சொல்ல முடியுமா? கார்பன் என்னதுக்கு பாவிக்கிறது? கார்பன் கேப்சூல்ஸா இருக்குது. கறி அதில் அந்த ரஃபேஜ்ன்னு சொல்றது இருக்கு. அது உண்டு. மற்றது உணவுகளை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இப்போ இறைச்சியை ஒரு இடத்துல இருந்து வெளியில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்க்கல, கறியை வச்சு கொண்டு போவார்கள். அது இந்த டாக்ஸிக் கேஸஸ் கண்டு தான் ஒரு ஐடோனோ இவ்வளவுக்கு உண்மை என்று. நன்றி. யோகராஜா எல்லாரும் கை திரும்ப திரும்ப வேற எதுவும் நேரமும் சரியாயிட்டுது. ஞானா யோகராஜா நீங்க பேசின அப்புறம் சிவச்சந்திரிகா சுருக்கமா அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நவரத்னத்தின் ஸ்பீச் இன்றைக்கு வெரி இம்பார்ட்டன்டாக உபயோகமாக இருந்தது என்று நான் சொல்ல மறந்து போனேன். ஆனால் இப்படியான மரக்கறியை பாதிக்கிறது என்னென்னு அதாவது திரும்பி திரும்பி வந்து டாக்டர் நவரத்னம் ஏதாவது கதையும் வந்து கேட்கறது தான் இப்போ நான் வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு ஏன் வந்து நான் என்று சொன்னால், அந்த சாப்பாட்டை பார்சல் பண்ணி கொடுக்கும்போது இலங்கையில ஒரு முறை இருக்கிறது, கரியொண்டை வச்சு விடுவார்கள். அது இந்த தன்மை என்னென்று சொன்னால், அது ஒரு இடத்துல இருந்து வெளியிடத்துக்கு கொண்டு போகும்போது கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும். அதனால கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா கொடுத்து விட மாட்டார்கள் தூர இடத்துக்கு பாசம் கொடுக்கும்போது. ஏன்னா நஞ்சாதல் இருக்கிறது, அதுல கரிய வச்சு விட்டா அந்த நஞ்சாதல் இல்லாம போறது. இதுக்காகத்தான் வந்தா. நன்றி, வணக்கம். நன்றி. 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.